ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேக்கிங் ஒர்க் பிஸ்னஸ் ஐடியாவில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஸ்நாக்ஸும் பண்ணலாம். இப்போ ஏற்கனவே நம்ம வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா, நட்ஸ் ஐட்டம் பார்த்துருச்சோம், மசாலா அட்டை பார்த்துட்டோம், அப்பளம் பார்த்துட்டோம், ஸ்நாக்ஸ் ஐட்டத்தோட பிஸ்னஸ் ஐடியா. இதில் இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு பேக்கிங் ஒர்க் காணிக்க போகிறேன். அது எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் நம்ம பேக்கிங் பண்ணுறோங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பேட் அப்பளமும் நம்ம இன்றைக்கி பேக் பண்ணி வச்சுருக்கோம். பேட் அப்பளம் எவ்வளோ அளவு நம்ம வச்சு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 25 கிராம் வச்சு பேக் பண்ணியிருக்கோம். இது 5 ரூபா பாக்கெட்டு. பேக்கிங்க்கு 25 கிராம் வச்சு பேக் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கும் நம்ம ஸ்நாக்ஸில் இப்போ அடிஷ்னலாக உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று உள்ள வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். மசாலா அட்டை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் நட்ஸு பார்த்தாச்சு, பேர்த்தம்பழம், டேட்ஸு, கருப்பு திராட்சை எல்லாமே நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டீங்க. ஸ்நாக்ஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். அப்பளமும் நம்ம பேக்கிங் ஒர்க்கில் நான் சொல்லிட்டேன். அதே இது அட்டையே ஒரு 10 கடை பிடிச்சாலே நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு, மசாலா அட்டைக்கு, ப்ளஸ் நட்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு வாரத்துலேயும் 3 நாள் வச்சு நீங்கள் மாறி மாறி வேறு ஐட்டங்கள் நீங்கள் கொண்டுட்டு போகும்போது அவங்களுக்கு தேவைப்படும் போது கண்டிப்பாக வாங்குவாங்க. இல்லை ஸ்நாக்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு கடை கிடைக்கலாம், மசாலா அட்டைக்கு ஒரு கடை கிடைக்கலாம். சிலவங்களுக்கு சில அட்டைகள் சிலவங்ககிட்ட தொடர்ந்து வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஸ்நாக்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட வாங்குவாங்க, மசாலா அட்டை வேண்டாம்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஒரே விஷயத்தை பண்ணாமல் 4-5 விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணும்போது நமக்கு பிஸ்னஸ் பெருசாக நம்ம கொண்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலர் அப்பளம், பேட் அப்பளம், அதெல்லாம் இன்றைக்கி அப்பள வகைகள் நேற்று ஃபுல்லாக என்னென்ன ஐட்டங்கள்லாம் போடலாம் பார்த்தோம். நட்ஸ் ஐட்டம். இப்போ இன்றைக்கி ஸ்நாக்ஸில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும்தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வச்சு பண்ணியிருக்கோன்னா 35 கிராம். சந்தனம் பாதி போட்டாச்சு, திராட்சையும் பாதி போட்டு வச்சுருக்கு, ஏலக்காய், இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம அட்டை ஸ்டார்ட் பண்ணி போட்டு முடிச்சு வச்சுருக்கோம். நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நட்ஸ் ஐட்டம், அப்பளம் ஐட்டம், மசாலா ஐட்டம், இது எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தே பேக்கிங் ஒர்க் பண்ணலாம். வீட்டில் இருந்தே பெண்கள் வீட்டிலேருந்தே ஏதாவது நீங்கள் தொழில் பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாருக்குமே என்றைக்குமே தேவையான பொருட்கள், சாப்பிடக்கூடிய பொருள்னால. அதனால உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு லாஸ் வரவே செய்யாது. நீங்கள் ஒரு 10 கடையை மட்டும் எப்படியாவது நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ரன்னிங்கில் இருந்தாலே போதும். வீட்டில் இருந்தே குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளால இதை நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் சூப்பராக பண்ணதுக்கு ஒரு பெஸ்ட்டான தொழில். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வரைக்கும் தான் உங்களுக்கு ரொம்ப ஐடியா இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஐடியா கிடச்சிக்கிட்டே இருக்கும். வீட்டில் இருந்தே யாராவது பிஸ்னஸ் பண்ணணும், வீட்டிலேருந்தே சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட வெளியே போகாமையே வீட்டில் இருந்தே நீங்கள் மாதம் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து அதை பார்க்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.